Hello students, welcome you all to the video lecture on chapter number 5 squares and square roots example 14. Question பாத்தீங்கன்னா area of a square plot is 2304 meter square. Find the side of the square plot. அதாவது எனக்கு ஒரு square plot இருக்கு, அதோட ஏரியா கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ சைட் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஸோ இப்போமே ஸ்கொயர்ல எல்லா சைட்ஸுமே ஈக்குவல், அதாவது எக்ஸ். ஓகே, ஸோ எல்லா சைட்ஸும் எக்ஸ் அப்படின்னா ஏரியா என்னென்னு எடுக்கலாம் நம்ம எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, ஸோ சைடு வந்து எக்ஸு, ஏரியா ஆஃப் ஸ்கொயர் வந்து எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம வந்து சைட் ஆஃப் த ஸ்கொயர் பிளாட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அவங்க கொடுத்துருக்க ஏரியா வந்து 2304 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்போ சைடு என்னது, சைடு எப்பவுமே பார்த்தீங்கன்னா சைடு ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், அதாவது ஏரியா என்ன வேல்யூவோ அதோட ரூட் இஸ் நத்திங் பட் சைடு. ஸோ அப்போ ரூட் ஆஃப் 2304 ஃபைண்ட் அவுட் பண்ணால் நம்மளுக்கு சைட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ லாங் டிவிஷன் அப்ளை பண்ணலாம், நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறோம், அதனால லாங் டிவிஷன் அப்ளை பண்ணுங்க. ஸோ 2304 யூனிட் டிஜிட்லேருந்து 2 நம்பர்ஸாக கம்பைன் பண்ணலாம். ஸோ 04 ஒரு நம்பர், 23 கம்பைன் பண்ணிக்கலாம். இப்போ நியரஸ்ட் ஸ்கொயர் நம்பர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும் in order to get either equal to 23 or lesser than 23. So இப்போ 3 3s are 9 வராது, 4 4s are பார்த்தீங்கன்னா 16. ஓகே, அப்படி இல்லைன்னா 5 5s are 25. 25 greater number, ஸோ அப்போ அதை அப்ளை பண்ண முடியாது. ஸோ 4 4s are 16 அப்ளை பண்ணலாம். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது 23 minus 16 என்ன 7. இந்த ரெண்டு நம்பரையும் கம்பைன் பண்ணி அப்படியே எழுதிக்கலாம், 7 or 4. ஸோ 4 plus 4 என்ன 8. ஸோ அப்போ 8 கூட ஏதோ ஒரு வேல்யூவை நம்ம வச்சுட்டு அதே வேல்யூ மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரணும், 704 வரணும். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 704, அதாவது எனக்கு 70 வரா மாதிரி ஒரு நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஓகே, ஸோ 8 டேபிள்ஸ் கூட எதை போட்டால் எனக்கு 70 வரும், 8 6 are 48. ஓகே, ஸோ 8 7s are உங்களுக்கு வந்து 56, 8 8s are 64 கிட்டத்தட்ட வருது. ஓகே, 64 கிட்ட வருது. அப்போ நம்ம 8, அதாவது ரெண்டு பக்கமும் 8 போட்டு பார்க்கலாம். 88 into 8 which is equal to 8 8s are 64. ஓகே, 8 8s are again 64, 64 plus 6 என்ன 70. ஓகே, ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்போ 88 into 8னா இங்கேயும் 8, இங்கேயும் 8. வேல்யூ என்ன 704. ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும்போது 0 வந்துருச்சு. ஓகே, ஸோ இந்த y இந்த மாதிரி நம்ம இங்கே இருக்க வேல்யூ வச்சும் செக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கே ஆல்ரெடி தெரியும், இங்கே யூனிட் டிஜிட் என்னது 4. ஓகே, ஸோ 4 வரணும்னா நான் என்ன மல்டிப்ளை பண்ணலாம், 1 2 into 2 equal to 4, அப்படி இல்லைன்னா 8 into 8 என்ன 64. ஓகே, ஸோ 2 into 2 போட்டோன்னா நம்மளுக்கு ரொம்ப லெஸர் வேல்யூ வரும், கரெக்டா? ஸோ அப்போ 8 into 8 போடும் போது தான் எனக்கு 60, அதாவது 64 கிட்ட வரும். ஸோ அப்போ பிகர் நம்பர் வரும். ஓகே, ஸோ எய்தர் 2 போடலாம், அப்படி இல்லைனா 8 போடலாம். பட் இந்த ப்ராப்ளம்க்கு 2 into 2 போட முடியாது, ஏன்னா லெஸர் வேல்யூ வரும். அதனால y நான் என்னன்னு எடுத்துக்கலாம், 8ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரியும் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் இங்கே ரிமைண்டர் 0 வந்துருச்சுன்னா நம்ம ப்ராப்ளம் ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2304 என்னது 48. ஓகே, சின்ஸ் இங்கே வந்து சைட் ஆஃப் அ பிளாட் கேட்டிருக்காங்க, ஏரியா வந்து மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்கிறதுனால சைடை நான் எப்படி எழுதலாம், 48 மீட்டர் அப்படின்னு எழுதலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.